மகநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் வராங்க. விஜய் வந்து அங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட எப்படியெல்லாம் நீங்க ட்ராமா பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணணும் சரியானன்றாங்க. சரி தம்பி, நீங்க எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்துருக்கீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். சின்ன வயசுல நான் இப்படியெல்லாம் நடிக்கணும் அப்படியெல்லாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி எவ்வளோலாம் நான் ஏற்பாடு பண்ண தெரியுமா. கடைசியில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா உன்னால இப்ப அது எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சொல்றாங்க. சரி, என்ன பண்ணணும்ன்றத நீ சொல்லிட்டுல, இப்ப பாரு நான் எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. காவேரியோட குடும்பம் வந்ததுமே காவேரியோட குடும்பத்தை பார்த்ததும், இங்க பாருங்க தம்பி, மீதி பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. குமரன் போயிட்டு அந்த 10,000 ரூபாய் பணத்தை வந்து ரெகுலரா இருக்க ஹவுஸ் ஓனர் நினைச்சு கொடுக்குறாங்க. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து, இப்ப நான் கிடையாது, என்னுடைய பர்சனல் செலவுக்காக நான் இந்த வீட்டை வேறு ஒருத்தருக்கு சேல் பண்ணிட்டேன், அவர் வர போறாருன்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கூப்பிடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம விஜயை பார்த்ததுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. காவேரியோட மனசுல பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. விஜயை பார்த்ததும் உடனே சாரதா, தம்பி வாங்க, நம்ம இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், இந்த தம்பி வேணும்னே பண்ணிட்டு இருக்கு, நானும் பொறுமையா இருந்தா இவர் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கு மேல எல்லாம் இங்க இருக்க முடியாது, வாங்க போகலன்னு சொல்லிட்டு சாரதா கோவப்படுறாங்க. உடனே ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து, விஜய் என்ன இது, என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அங்க சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லி விஜய் சொன்னதும் உடனே ஹவுஸ் ஓனர் ஓடி போய் சாரதா கிட்ட, சென்னையில வீடு கிடைக்கிறதுல எந்த அளவுக்கு குதிரை கொம்பு தெரியுமா, இந்த கிடைச்ச வீடு விடுறேன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி அங்க ஹவுஸ் ஓனர் சாரதாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.